ஹதரத் ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களின் வழக்கமாக இருந்தது என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் குர்பானிக்காக ஒரு கன்றுக்குட்டியை வாங்குவார்கள். ஒரு முழு வருடம் அதனை மிகவும் அன்போடும் பரிவோடும் வளர்ப்பார்கள். தங்களுடைய சொந்த பிள்ளைகளைப் போலவே அதை கவனித்து கொள்வார்கள். ஒரு முறை அவர்கள் வாங்கிய கன்றுக்குட்டி அவர்களுடன் மிகவும் நெருக்கமாக பழகிவிட்டது. ஹஜ்ரத் தாருல் ஹதீஸுக்கு பாடம் நடத்த செல்லும்போது அந்த கன்றுக்குட்டியும் அவர்களை பின்தொடர்ந்து சென்று வகுப்பறைக்கு வெளியே அமர்ந்திருக்கும். ஹஜ்ரத் பாடம் முடித்து திரும்பும்போது அதுவும் அவர்களை பின்தொடர்ந்து வீட்டிற்கு வரும். ஆனால் குர்பானி நாள் வந்தபோது அல்லாவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலை தனது புனித கைகளால் அதனை அறுத்தார்கள் என்று அறிவிப்பாளர் கூறுகிறார். அந்த நேரத்தில் ஹதரத்தின் நிலை இப்படி இருந்தது. கைகளால் கத்தியை ஓட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. இது ஒரே ஒரு முறை நடந்த சம்பவம் அல்ல. மௌலானா முஃப்தி மஹமூத் ஹசன் கங்கோஹி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கூறுவதன்படி ஷேகுல் ஹிந்த் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களின் வழக்கம் இதுவாகவே இருந்தது. அவர்கள் ஏதாவது ஒரு பிராணியை வாங்கி தாமே வளர்ப்பார்கள். அதற்கு தாமே தீனியும் போடுவார்கள். குர்பானி நாட்கள் நெருங்கும்போது புல்லை குறைத்து ஒரு வாளி நிரப்பி பாலும் ஜிலேபியும் கொடுப்பார்கள். பின்னர் குர்பானிக்கு முன் அதன் உடலில் பல இடங்களில் மருதாணி பூசுவார்கள். அதன் பிறகு யோமுன் நஹர் துல்ஹிஜ் 10வது பிறை அன்று அதை குர்பானி செய்து லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புகிறவற்றிலிருந்து செலவிடாதவரை நன்மையை அடைய முடியாது என்ற வசனத்தை அதன் மீது அமல் செய்வார்கள்.